ஹாய் அண்ட் ஹலோ கைஸ். நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் என்னன்னா, பறந்து போ. ஸோ இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறவரு நம்ம ராம். ஸோ இந்த ராம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. கட்டுறது தமிழ் டைரக்டர் அவர் தான். அண்ட் அது இல்லாமல் இதில் மெயின் லீடாக பண்ணியிருக்கிறவங்க நம்ம சிவா. சிவா வந்துட்டு அகில உலக சூப்பர் ஸ்டார். ஸோ இதனுடைய ஒன்லைனே வந்துட்டு ஒரு ரோட் ஃபீல் குட் காமெடி ட்ராமா. ஸோ சிவாவுக்கு இந்த காமெடின்றது நிறைய நல்லாவே ப்ளேஸ் ஆகுன்றதுனால இந்த படத்துலையும் அவர் வந்து ஒரு காமெடி கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு ஹீரோவாக. அண்டு அந்த ஹீரோவுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. அவங்க வந்து பண்ணுற அட்ராசிட்டிஸ் தான் இந்த படம். ஸோ 2 பேருக்குமான காம்போ சீன்ஸ் தான் இந்த படம். எனக்கு தெரிஞ்சு சிவாக்கும் அந்த பையனுக்குமான காம்போ சீன்ஸ்ன்றது காமெடியாக நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அண்டு இதனுடைய ஒன்லைனே எடுத்துக்கிட்டோம்னா, அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, சிவாவுடைய பையன். ஸோ அவன் வந்துட்டு ரொம்ப சிட்டிலேயே வளர்ந்ததுனால அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சு போய் வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சு கிடக்கிறதுனால என்ன ஒரு நாள் நீங்கள் வெளில கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி நம்ம பையனை கேட்குறானேன்னு சொல்லிட்டு அவங்க பைக் எடுத்துகிட்டு ரோட் ட்ரிப் மாதிரி ஒன்று வெளில கிளம்புறாங்க. ஸோ அப்போ வந்து லோன் ஒருத்தவன் வாங்க வரத்துக்காக வந்தபோது அந்த ஹீரோ சிவாவை பார்த்துடுறான். பார்த்ததுக்கப்புறம் அவங்கள துரத்த போய் அவங்க பீஸா சாப்பிட போனவங்க அதை ஒரு பெரிய ரோட் ட்ரிப்பாக மாற்றிடுறாங்க. அது ஒரு 100 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி போயிடுது. அந்த 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண கேரக்டர்ஸ், அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட இல்லை டேக் அவே இல்லை கிவன் எப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ ஒரு லைட் ஹார்ட்டனான ஒரு படம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல எமோஷன்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண படம் தான் நமக்கு. அண்ட் இதில் வந்து மெயினாக சொல்லணும்னா லைக் அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட்ன்றது நிறைய இடத்துல ஒர்க் ஆகுது ஓகே. அண்ட் நிறைய இடத்துல வந்து அது இன்னும் ஆப்வியஸாக ஹாஃப் கன்வேவாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக கன்வே பண்ணியிருக்கலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து லைக் சில இடத்துல வந்து காமெடியாக சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இன்னும் சில இடத்துல வந்து அது அப்படியே போயிடுது ஃப்ளாட்டாகவே. அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இது இன்னும் பெர்ஃபெக்டாக வந்திருக்க வேண்டிய படம் தான். இன்னும் கொஞ்சம் சூப்பராக எழுதியிருந்தாங்கன்னா வந்திருக்கும். அண்ட் அதே போல் மியூசிக்ன்றது நம்ம யுவன் சங்கர் ராஜா அண்ட் தயநிதி இவங்க 2 பேரும் மியூசிக் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. படம் ஃபுல்லாவுமே ஏறுனா பாட்டு, இறங்குனா பாட்டுன்னு அங்கங்கே பாட்டு பாட்டாக வச்சு ஒரு 10, 12 பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ட் அது வந்து கன்டென்டடாக இருக்கே தவிர மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அவ்வளோதான். ஆடியன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக கன்வே பண்ணியிருக்கலாம் அந்த படத்தை. மற்றபடி நீங்கள் பார்க்குறது கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். வரட்டா. பாய்.